Hi students, welcome to Mail Academy. The moment of truth. உங்களோட எவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷனுக்கான பலனை நாளைக்கு அடைய போறீங்க. நாளைக்கு இந்நேரம் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம சுதந்திரமா வந்திருப்போம். ஸோ நீட் எக்ஸாம் போகும்போது தவறாமல் எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். யூ ஷுட் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். இவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணோம், நம்ம நாலேஜ்லாம் கேதர் பண்ணிட்டோம். இனிமேல் டெலிவரியை முழு வீச்சோட ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக போய் தைரியமாக அட்டன் பண்ணி நல்லா பண்ணுங்கள். சரி, எக்ஸாமுக்கு தேவையான மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும்? லைட் அண்ட் பிளெயின் க்ளோதிங். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபுல் ஸ்லீவ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸு, லோகோ இந்த மாதிரி எழுதியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பெல்ட் போடாதீங்க, வாட்ச் கட்டாதீங்க, ஜுவல்ஸ் போடாதீங்க, கேப் போடாதீங்க. கேர்ள்ஸ் போனி டெயில் போட்டுக்கிட்டு சிம்பிளான ஹேர் ஸ்டைலில் போனால் இன்னும் அட்வைசபிள். செல்ஃபோன்ஸ், வாட்சஸ் இந்த மாதிரி எந்த கேட்ஜெட்ஸும் இருக்கக்கூடாது. பென்னு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போவேன்னா அங்கேயே போய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வெய்ய காலங்கிறனால ஒரு பிளெயின் வாட்டர் பாட்டில், பிளெயின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஐ வுட் சஜஸ்ட் ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கி அந்த ஸ்டிக்கரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். உங்களோட அட்மிட் கார்டு 2 காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோஸ் 2 காப்பி வச்சுக்கோங்க. ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஐடியலி ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களுக்கு அட்வைசபிள். பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. எல்லாத்தையும் ஆதார் கார்டு இருக்கும், அது உங்கள் ஃபோட்டோ கிளியராக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. மற்றபடி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை த இன்விஜிலேட்டர். உங்களுக்கு சொல்லுவாங்க 2 o'clock உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 5:20க்கு முடியும். ஃபர்ஸ்ட் 20 minutes உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, ட்ரை டு அக்கம்பனி யுவர் கிட்ஸ். கூட போகும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் இருக்கும்போது கூட ஒருத்தர் அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அவங்க கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எக்ஸாம் லொக்கேஷனுக்கு போயிருங்க. 1:30க்கு மேலே யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏர்லியாக போயிட்டு ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அவுட்புட் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ வேறு என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது? நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். பபுள் பண்ணும்போது ஆன்சர் கீயில் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் பபுள் பண்ணும்போது பி கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு பார்டர் அலாங் த பார்டர் நீங்கள் சர்க்கிள் பண்ணிடுங்க. சர்க்கிள் பண்ணிட்டு உள்ளே ஷேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்காது. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பயாலஜி நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் பயாலஜி ஐடியலி. ஆனால் கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாருனாலையும் முடியும், எல்லாருனாலையும் சாதிக்க முடியும். இவ்வளோ நாள் உங்களோட ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸோட போய் அட்டன் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.